பேரண்ட்ஸ்க்குமே தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் ஃபியூச்சரை அமைச்சு தரணுன்றது தான் ஆசை. பட் அது எப்படி பண்ணுறது, அவங்க ஃபியூச்சரை எப்படி செக்யூர் பண்ணி கொடுக்கறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமாவா இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மூலியமாவா இல்லை வேறு எந்த ஆப்ஷன் அவங்களுக்கு அவ்வளோ செக்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் சைல்டுக்கான பெஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் என்ன இருக்குன்றதை இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்கள் சைல்டுக்காக பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஏன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, லைஃப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்சர்டனிட்டி உள்ள ஒரு விஷயம். பட் ஒரு விஷயம் ரொம்ப சர்டன், உங்களோட சைல்டோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியலி செக்யூராக இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்லையோ எதுலையோ உங்களுக்கு ஒரு 5 lakhs கையில் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இது நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஐடலாக வச்சுருப்பீங்களா, இல்லை ஒரு ஓவர் டைம் இதை வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 15 to 20 lakhs ஆகுது ஸ்மார்ட்டாக க்ரோ பண்ண பார்ப்பீங்களா? ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு ட்ரீ பிளான் பண்ணுற மாதிரி தான். ஒரு தடவை நம்ம நர்ச்சர் பண்ணோன்னா ஓவர் டைம் அது நமக்கு தேவையானப்போ பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் உங்களோட சைல்டோட ஃபியூச்சரை ஃபினான்ஷியலி எப்போவுமே நம்ம ப்ரொடெக்டடாக வச்சுருக்கணும். லைஃப் எப்போ வேணால் அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸ் நடக்கலாம் லைஃப்பில். ஸோ வாங்க ஜென்ரலாக பேரண்ட்ஸ் இல்லை ஜென்ரல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு காமன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அண்ட் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். எஃப்டின்றது ஆஃபன் மெனி பேரண்ட்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இதில் டவுன் சைடே மோஸ்ட் எஃப்டிஸால் இன்ஃப்ளேஷனோட கீப் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் 5 lakhs இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் 10 years கழிச்சு உங்களோட சைல்டோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட அது வந்து இனஃபா இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபிளாக இருக்காத மாதிரி தான் தோணும். ஸோ ரிஸ்க், இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து வர்த் டேக்கிங்கா அப்படின்றது யோசிச்சு பாருங்க. அண்ட் நம்பர் 2, கோல்டு நிறைய ஃபேமிலிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் வேல்யூ வச்சிருப்பாங்க, ஆனால் அதில் ஃபினான்ஷியல் வேல்யூ இருக்கா? இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு ஒரு ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படியுமே கோல்டோட ரிட்டர்ன் ஓவர் தி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டெல்லாரா இல்லை அண்ட் அதில் காம்பவுண்டிங் இருக்கிற மாதிரியும் இல்லை. நீங்கள் இப்போ கோல்டு வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி அது லாக்கர்லேயே தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு காம்பவுண்டிங் மாதிரி உங்களால் ஒரு ஃபேக்டரை பார்க்க முடியாது. பட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டைம் உங்களோட மணியை மல்டிப்ளை பண்ணி கொடுக்குமோ அதுதானே நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம் கம்பேர் டு நம்ம கோல்டு இப்போ லாக்கரில் வைக்கிறத விட. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனையுமே அப்போ யோசிச்சு பாருங்க. நம்பர் 3 இப்போ நம்ம கையில் இருக்கிறது கிசான் விகாஸ் பத்ரா கேவிபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 yearsல உங்கள் மணி டபுள் ஆகும். கேட்கவே ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. பட் இதே டைம் ஃப்ரேமில் உங்கள் மணி ட்ரிபிள் அண்ட் குவாட்ரிபிள் ஆகிற பொட்டன்ஷியல் கூட இருக்குது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் மணி ஒன்லி டபுள் தான் ஆகுதுன்னு சொன்னால் ஆமாம், கேவிபி ஒரு ரிலையபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் ஒரு அக்ரெசிவ் க்ரோத்க்கு டிசைன் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இது உங்கள் சைல்டோட பெரிய ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்குமான்றதை நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ இத்தனை காமன் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதில் ஒரு கேம் சேஞ்சர், லைக் அல்டிமேட் கேம் சேஞ்சிங் ஆப்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஏன் வந்து ஒரு பெஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்கள் சைல்டுக்காக அப்படின்னு சொல்லலாம்னா, இதில் உங்களுக்கு காம்பவுண்டிங்கோட மேஜிக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டன்ஷியலுமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில், அதுவும் ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15 yearsல இது இந்த 5 lakhs உங்களுக்கு 25 lakhs-ஆக க்ரோ ஆகும். இதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட பவர். இவங்க இன்ஃப்ளேஷனை மட்டும் பீட் பண்ணல, சப்ஸ்டான்ஷியல் வெல்த்துமே உங்களுக்கு ஓவர் டைம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது இன்னும் ரிலேட்டபிள் ஆகலாம். சப்போஸ் உங்களோட சைல்டோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க தாத்தா பாட்டி அவங்க பர்த்டேக்கு ஒரு 1 lakh கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இது நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ இல்லை சும்மா ஐடலாக வச்சிருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவர் 15 years ஒரு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே 1 lakhன்றது 5 lakhs-ஆக க்ரோ ஆகும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் மணி மட்டும் சேவ் பண்ணலை, உங்கள் சைல்டுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட்டே கொடுக்குறீங்க லைஃப்பில். லைக் காலேஜ்க்காக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் கார் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரீம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட இது ஒரு சீட் மணியாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்களோட சக்ஸஸ்க்கான ஃபவுண்டேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். பட் இப்படி சொல்லும் போது நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, பட் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கி தானே அப்படின்றது. இது ரொம்ப வேலிட் கன்சர்ன் தான். பட் இதில் நிஜம் என்னன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் நீங்கள் எவ்வளோ லாங்கராக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ லோவர் தான் ரிஸ்க் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். அது எஸ்பெஷலி இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ராஸ் மல்டிபிள் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், செக்டார்ஸ்னு அவங்க டைவர்சிஃபை பண்ணி உங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஓவரால் ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது. லைக் இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு பேஸ்கெட்டில் உங்கள் எக்ஸ் எல்லாம் வச்சு கேரி பண்ணுவீங்களா, இல்லை அது ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய
பேஸ்கெட்ஸ்ல வச்சு கேரி பண்ணுவீங்களா? மோஸ்ட்லி ஒன்னத்துல வச்சோன்னா அது மொத்தமாகவும் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்போ 10 இதுல நீங்க பேஸ்கெட்ல வச்சா அதுல ஒரு 5 தப்பிச்சா கூட இன்னும் 5 தான் உங்களுக்கு உடஞ்சிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு 10 to 15 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் டைம் ஹாரிசான்ல டைம்ன்றது மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ஸ்மூத்தன் பண்ணிடும். ஸோ ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்மார்ட் சாய்ஸாகவும் அமையும். ஸோ உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட்னா என்னன்னு யோசிக்கிறீங்க? டாய்ஸ் இல்ல கேஜெட்ஸை விட ஒரு ஃபினான்ஷியலி சவுண்ட் ஃபியூச்சருக்கான செக்யூரிட்டி தான். நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்க சைல்டோட ட்ரீம்ஸை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட பேக்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன் வெயிட் பண்றீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க சைல்டோட ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு நீங்க பண்ற ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் ஃபினான்ஷியல் மூவா இது அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்திருக்க லிங்க்ல போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.